இலங்கையில் காதலர் தினத்தில் 1200 கோடிக்கு ரோஜா விற்பனை என்ற செய்தியாக தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறது. இலங்கையில் காதலர் தினத்தில் சுமார் 2 மில்லியன் ரோஜா பூக்கள் விற்பனை செய்யப்பட்டதன் மூலம் சுமார் 1200 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக மலர் விற்பனையாளர்கள் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 2023ஆம் ஆண்டு காதலர் தினத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு ரோஜா பூவிற்கான 100க்கு 100% அதிக ரோஜா பூ விற்பனை 100க்கு 100% அதிகரித்துள்ளதாகவும் மலர் விற்பனையாளர்கள் இவ்வாறு மகிழ்ச்சியோடு கூறியிருக்கிறார்கள். நாட்டின் மலர் விற்பனை நிலையங்களில் சிகப்பு ரோஜா உள்ளிட்ட பல்வேறு ரோஜா மலர்கள் கடந்த 13ஆம் தேதி மாலையிலிருந்து விற்பனை செய்யப்பட்டதாகவும் ரோஜா பூக்களுக்கு அதிகளவு மவுசு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே இலங்கையில் காதலர் தினத்தின் பொழுது இந்தளவு அதிகளவான தொகைக்கு விற்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அது வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. எனவே தனி ரோஜா மலர் 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டதாகவும் ரோஜா மலர் கொத்து 3000 முதல் 6000 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டதாகவும் இதன் மூலம் சுமார் 1200 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாகவும் மலர் விற்பனையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே எதிர்வரும் காலங்களில் தொடர்வதற்கு மற்றும் ஒரு நல்லதொரு விற்பனை கிடைத்திருக்கிறது, அதுவும் காதலர் தினத்தில்.